ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. வாங்க பார்க்கலாம் வித்தியாசமான முறையில் பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்ட்டு இன்றைக்கி. இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஒரு ஸ்பெஷல் மசாலா இதில் பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம். இது ரைஸில் ரொம்பவே நல்ல ஃப்ளேவராக கொடுக்கும். நம்ம சிக்கன் பிரியாணியில் கோக்னட் மில்க் போட்டதால் ரொம்பவே சிக்கன் நல்லாவே டெண்டராக சாஃப்டாக இருக்கும். இதில் கோக்னட் மில்க்கினுடைய நல்லா ஃப்ளேவரும் இதில் கலந்துருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லாவே பெரிய பீஸாக போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதில் மசாலா போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. 100 கிராம் கெட்டியான தயிர் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இதில் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனில் ஒரு 20 மினிட்க்கு நம்ம ஃப்ரிட்ஜில் ரெஸ்ட் பண்ண விடலாம். நான் அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன வெங்காயத்துக்கு நான் எடுத்து ஒரு வெங்காயத்துக்கு 2 வெங்காயமாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 20 வெங்காயம் இருக்கும் நான் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி இதுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன், இதுவும் போட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், இது உடச்சிக்கிட்டேன், இதுவும் போட்டுக்கிட்டேன். இதில் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனு. இதுக்கு நல்லாவே நம்ம வதக்கிக்கலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு ஆற வச்சு இதுக்கு ஒரு கொரன்னு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நான் குக்கிங் ஆயில் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவை எடுத்துங்க. நான் ஒரு 100 மில்லி எடுத்துருக்கிறேன் குக்கிங் ஆயில். நான் கரம் மசாலா எடுத்துருக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 சின்னதாக இந்த மாதிரி பட்டை, ஒரு 4லேருந்து 5 பிரியாணி இலை, 2 ஸ்டார் அனீஸ், ஒரு 6லேருந்து 7 ஏலக்காய், ஒரு 2 ஜவுத்ரி, ஒரு 4லேருந்து 5 லவங்கு போட்டுங்க. கொஞ்ச நேரம் பொரியட்டும். நான் ஒரு 1/2 கிலோ வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நீட்டு வாக்கில் நல்லாவே கட் பண்ணிக்கிட்டேன் மெலிசா. இப்போ நம்ம இதில் போட்டு கொஞ்சம் நல்லாவே இதுக்கு பொன்னுருவலாக நல்லாவே வதக்கலாம். நம்ம கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். இது வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகும். பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு. பாருங்கள் நம்ம 1/2 கிலோ போட்டு நல்லா சுருங்கி வந்துடுச்சு. பாருங்கள் வெங்காயம் வதங்கி. நான் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்கிறேன் 3 டேபிள் ஸ்பூன். இதுக்கும் நல்லாவே நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். கிட்டியே நல்லாவே வதக்குங்க. நம்ம சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கணும் இல்லைங்களா. இப்போ இது கொரன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி போடக்குள்ள இந்த ஸ்பெஷல் பேஸ்ட்டு ரொம்பவே ரைஸில் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அப்சர்வ் ஆகி. இதுக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கலாம். பாருங்கள் நல்லாவே நம்ம வதக்கிட்டோம். நான் தக்காளி ஒரு 350 கிராம் எடுத்துருக்கேன். இதுக்கும் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். முதல்ல நம்ம உப்பு போட்டிருக்கோம், பார்த்து போடுங்க. தக்காளிக்கே கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வேக வைக்கலாம். அப்பப்போ நடுவில் கொஞ்சம் கிளறி கொடுங்க, அடி பிடிக்காமல் பார்த்துங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. நான் புதினா கொத்தமல்லி எடுத்துருக்கேன். இதுக்கு நல்லா பொடியாக நறுக்கிட்டேன். கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க. ஒரு கைப்பிடி நிறையா போடுங்க கொத்தமல்லி தவை, ஒரு கைப்பிடி நிறையா புதினா தவை போட்டுங்க. இதுக்கே நல்லாவே வதக்கிக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா சிக்கனு, இது நம்ம இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மசாலா போட்டு ஊற வைக்கக்குள்ளே நல்லாவே இதில் மசாலா ஊறி இருக்கும் நல்லா சிக்கனில். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லாவே வதக்கி விடலாம். பாருங்கள் நல்லாவே 5 நிமிஷத்துக்கு வதங்கிடுச்சு. நம்ம மூடியே போடலை. நான் ஒரு 3/4 மூடி தேங்காய் எடுத்துருந்தேன். இதுக்கு தேங்காய் பால் செஞ்சுக்கிட்டேன். இது தண்ணி சேர்த்த தேங்காய் பால். இப்போ நம்ம 1/2 கிளாஸ் இதில் போட்டுக்கலாம். இதுக்கு சிக்கனுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லாவே வேக வைக்கலாம் மூடி போட்டு. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு சிக்கனுக்கு நம்ம வேக வச்சிட்டோம். சிக்கன் அதிகமாக இதில் வேக தேவையில்லை. ஏன்னா நம்ம அரிசி போடக்குள்ளேயும் சிக்கன் வேக போகுது.
நான் வந்து 750 கிராம் அரிசி எடுத்திருந்தேன். இதுக்கு வந்து நல்லாவே கழுவிக்கிட்டேன் பாஸ்மதி ரைஸு. இதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து தேங்காவிலேருந்து பால் எடுக்கக்குள்ளே 1 டம்ளர் பால் கிடச்சிச்சு. இது கூட நான் வந்து தேவையான தண்ணி சேர்த்துக்கிட்டேன். வந்து நம்ம வந்து அரை டம்ளர் பால் இதில் போட்டிருந்தோம். இப்போ நம்ம வந்து இதில் மீதி தேவையான அளவுக்கு நம்ம வந்து அளந்து தண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து அரிசி அளக்கக்குள்ளே இந்த கிளாஸால் எனக்கு வந்து 2.5 கிளாஸ் அரிசி கிடச்சிச்சு. அப்போ 2.5 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு நான் வந்து 1.5 கிளாஸ் அப்படின்னு கணக்கு பண்ணக்குள்ளே எனக்கு 3.25 கிளாஸ் வந்து நான் இதில் போட்டாகணும். நம்ம வந்து இதுக்கு தேங்காய் பால் தண்ணி எல்லாமே வந்து சேர்த்து நம்ம வந்து 3.25 போட்டுக்கணும். நம்ம அரை கிளாஸ் போட்டோம், அதுவும் கணக்கில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து 3.25 போடக்குள்ளே நம்ம வந்து ஒரு 8 டேபிள் ஸ்பூன் தண்ணிக்கு இதுலேருந்து எடுத்துடணும். அப்போ உங்கள் சாதம் வந்து குழையாத பொலன்னு இருக்கும். தண்ணி நல்லா கொதி வந்தது நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கிட்டோம். கொஞ்சம் வந்து கொத்தமல்லி இலை, புதினா இலை கொஞ்சம் தூவிக்கலாம். இது கொஞ்சம் நேரத்துக்கு கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு நம்ம வந்து வேக வைக்கலாம். அப்பப்போ நடுவில் பார்த்துங்க, அடி பிடிக்காத கிளறி கொடுங்க. பாருங்கள், அரிசியும் தண்ணியும் கொஞ்சம் வந்து நல்லாவே சுண்டி வந்துச்சு. இப்போ ஒரு 80% இந்த அரிசி வந்து வெந்துட்டுருக்கோம். அடுப்புக்கு வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம். இப்போ வந்து கடைசியாக நம்ம வந்து இந்த பிரியாணி மசாலா பவுட்ரு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். ரொம்பவே வந்து வாசனையாக இருக்கும். இந்த லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே இருக்குது, தேவைன்னா பார்த்துக்குங்க. பிரியாணி மசாலா ஒரு 4 டேபிள் ஸ்பூனு நெய் இதில் வந்து போட்டுக்கலாம். கடைசியாக போடக்குள்ள ரொம்பவே வாசனையாக இருக்கும். கொஞ்சம் வந்து இதுக்கு நம்ம வந்து கிளறிட்டு இப்போ வந்து தம்முக்கு விடலாம். நான் வந்து ஒரு ஃபோயில் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி வந்து 2 லேயராக செஞ்சுக்கிட்டேன். இப்போ இதுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இது வந்து ஸ்டீம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம போடுறோம் இந்த ஃபோயிலு. ஒரே தோசைக்கல் எடுத்துருக்கிறேன். இது நல்லாவே வந்து சூடு பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு தம்முக்கு விடலாம். இந்த ரைஸுக்கு பாருங்கள், நல்லாவே வந்து 15 நிமிஷத்துக்கு தம்முக்கு விட்டுருந்தோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து இது வந்து குழையாத ரைஸு நல்லாவே வந்து வெந்து ரெடியாக இருக்குது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத காமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இதில் ஸ்பெஷல் பேஸ்ட்டு அரைச்சி போட்டதால் இது வந்து ரொம்பவே வந்து ஃப்ளேவராக வந்து நல்லாவே வந்து ரெடியாக இருக்குது. என்ஜாய் ஃபுட்.